வணக்கம் தமிழா. ரயில்வே தேர்வு வாரியம் அதாவது ரயில்வே எக்ஸாம்ஸில் பல்வேறு தேர்வுகளுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏஎல்பியாக இருக்கலாம், என்டிபிசி, ஜேஇ, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், அதேமாதிரி அடுத்து வரக்கூடிய குரூப் டி. ஸோ அனைத்து தேர்வுகளும் இப்போ இந்த ஆண்டுகளில் அறிவிச்சிருக்காங்க. இதற்கப்புறம் தான் தேர்வு தேதி அறிவித்து தேர்வு நடத்தியிருக்கு. இப்போ நிறையா ஸ்டூடெண்ட் நம்ம கேட்குற ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, சார் 2க்கு மேற்பட்ட தேர்வு அப்ளை பண்ணியிருக்கேன் சார், எதை முதல்ல படிக்கணும்னு தெரியலைங்க சார், அதே மாதிரி எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம சேஃப் ஸ்கோராக இருக்கும் சார், இந்த மாதிரி 2 கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஷினுக்கும் நம்ம விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் நாங்கள் அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ எத்தனை தேர்வுகள் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும், ஓகே, நீங்கள் ஏஎல்பியாக இருக்கலாம், என்டிபிசி, ஜேஇ, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், எத்தனை தேர்வுகள் அப்ளை பண்ணியிருந்தாலும் இதற்கான முதல்ல வரக்கூடிய தேர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரயில்வேயில் ஏஎல்பி சிபிடி 1. ஓகே, இப்போ ஏஎல்பி சிபிடி 1ல் மேக்ஸ் எவ்வளோ கேட்க போகிறாங்கன்னா 20 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ரீசனிங் 25 கொஸ்டின், ஜிகே அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 10 கொஸ்டின், அடுத்து சயின்ஸ் வந்து 20 கொஸ்டின், மொத்தம் 75 கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ மேக்ஸு, ரீசனிங், ஜிகே, சயின்ஸ் மொத்தம் 75 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இப்போ இதே அப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ இந்த 2 தேர்வுக்குமே காமன் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் 35, ரீசனிங் 35, ஜிகேவும் சயின்ஸ் அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லுவாங்க, இதில் மொத்தம் 50 கொஸ்டின், மொத்தம் 120 கொஸ்டின் இதில் கேட்பாங்க. கான்ஸ்டபிள் சரி, எஸ்ஐயும் சரி, 2க்குமே 120 கொஸ்டின் தான். அதே மாதிரி என்டிபிசியில் கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், ஓகேங்களா? இப்போ 12th டிகிரி பேஸ் பண்ணி வந்தது. இதில் எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் 30, ரீசனிங் 30, ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது ஜிகே சயின்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் இதில் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ரீசனிங், ஜிகே, சயின்ஸ் இதுதான் உங்களுக்கு கண்டினியூ வந்துகிட்டு இருக்கும். ஓகே, பெஸ் ஜேஇயில் சிபிடி 1 எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேக்ஸில் 30, ரீசனிங் 25, ஜிகே 15, சயின்ஸ் வந்து ஒரு 30, மொத்தம் 100 கொஸ்டின். இப்போ அடுத்து வரக்கூடிய குரூப் டி தேர்வு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் 25, ரீசனிங் 30, ஜிகே 20, சயின்ஸ் 25, மொத்தம் 100 கொஸ்டின். அடுத்து டெக்னீஷியனில் 2 இருக்குது, கிரேட் 3, கிரேட் 1 சிக்னல் சொல்லிட்டு. ஓகே, கிரேட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான். மேக்ஸ் 25, ரீசனிங் 25, ஜிகே 10, சயின்ஸ் 40, மொத்தம் 100 கொஸ்டின். இப்போ கிரேட் 1 சிக்னல் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா மேக்ஸ் 20 கேட்பாங்க, ரீசனிங் 15, ஜிகே வந்து 10. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி ஒரு 20 கொஸ்டினும், அடுத்து சயின்ஸ் இன்ஜினியரிங் பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஒரு 35 கொஸ்டின் சேர்த்து மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கிரேட் 1 சிக்னல் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். மற்ற அனைத்துமே பார்த்திங்கன்னா மேக்ஸு, ரீசனிங், ஜிகே, சயின்ஸ். இதில் என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ அது கேட்கக்கூடிய எண்ணிக்கை மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 20லேருந்து 30 வரைக்கும், மேக்ஸிமம் 30 வரைக்கும் கேட்குறாங்க. அதே மாதிரி ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 15ல் இருந்து 35 வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிகே பொறுத்தளவுக்கு 10லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வர ஆரம்பிச்சிருது. சயின்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் 20லேருந்து அவங்க கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4 டாப்பிக்கும் நீங்கள் நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வரக்கூடிய எந்த தேர்வு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் முதல் இந்த தேர்வு எழுத போகிறீங்க. இப்போ சிபிடி 1னா ஏஎல்பி சிபிடி 1னா இதை எழுத போகிறோம், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் பேசிக் இதை எழுத போகிறோம், என்டிபிசி சிபிடி 1 இதை எழுத போகிறோம், ஜேஇ சிபிடி 1 அதே தான், குரூப் டி அதே தான். ஸோ அனைத்துமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சிலபஸ் மாதிரியே தான் இருக்கும். ஒவ்வொரு தேர்வும் எண்ணிக்கையும் கேட்கக்கூடிய விதங்கள் மட்டுமே மாறுமே தவிர நீங்கள் படிக்கக்கூடிய எதுவுமே மாற போகிறதில்ல. அதனால் நீங்கள் எத்தனை தேர்வுகள் அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மேக்ஸு, ரீசனிங் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதே மாதிரி டெய்லியும் ஜிகே கொஸ்டின் படிச்சுட்டே வாங்க. சயின்ஸும் ஏதோ ஒரு டாபிக் படிச்சுவாங்க. ஓகே, ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டாபிக் கவர் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி படிச்சுட்டு வரும். நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு புக் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு 100 புக் எடுத்து அப்படி படிக்காதீங்க. எப்பயுமே படிக்கும்போது ஒரே நாளில் அனைத்து டாப்பிக்கும் கவர் ஆக மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எடுத்துனா சயின்ஸை முடிச்சுட்டு தான் அடுத்து வேறு டாபிக் போவாங்க, அடுத்து ஒரு டாபிக் முடிச்சுட்டு தான் வேறு டாபிக், அப்படி போகாதீங்க. ஸோ ஒரே நாளில் மேக்ஸ், ரீசனிங் ப்ராக்டிஸும் பண்ணணும், ஜிகேயில் ஏதோ ஒரு டாபிக் படிக்கணும், சயின்ஸில் ஏதோ ஒரு டாபிக் படிக்கணும். இப்படி தான் கண்டினியூஸாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் மொத்தமாக முடிக்கிற மாதிரி உங்களுக்கு பிளான் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, எந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பேட்டர்னு தான் மேக்ஸு, ரீசனிங், ஜிகே, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா தரவு வச்சுக்கோங்க. நம்ம கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்தால் சார் நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. இது ஒவ்வொரு தேர்வை பொறுத்தும், வேக்கன்சியை பொறுத்தும், ஜோன் வைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மாறிக்கிட்டே இருக்கும். சேஃப் ஸ்கோர் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 75% மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக தான் இருப்பீங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் அதையும் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. நிறையா மார்க் எடுக்கிற அளவுக்கு பிளான் பண்ணுங்கள்.
ஏன்னா நம்மளுடைய ஜோனில் யார் யார் அப்ளை பண்ண நமக்கே தெரியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாகிட்டாங்கன்னா கட் ஆஃப் அதிகமாக கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் சேஃப் ஸ்கோர் எடுக்கும்போது 75% மேலே இருக்கணும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதனால் தெரியாத கொஸ்டின் ஆன்சர் பண்ணாதீங்க. நீங்கள் தெரியாத கொஸ்டின் ஓகேவா ஆன்சர் பண்ணால் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை. தெரியாத கொஸ்டின் நீங்கள் தவறு ஆன்சர் பண்ணால் நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லைன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேவா. அதனால் ஒவ்வொரு கொஸ்டினும் நல்லா தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள், தெரியலன்னா விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 70% மேலே எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் அனைத்துலேயும் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலும் இது போன்ற ரயில்வே தொடர்பான தகவலை பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.